Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 25/6/2026. இந்த வீடியோவை நைட் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ NTL இருந்து ஒரு மகிழ்ச்சியான அதே போல் எதிர்பாராத ஒரு 3 அப்டேட் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீநீட் யூஜி 2026 21 ஜூன் 2026 கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்தது. இப்போது ஜஸ்ட் 5 டேஸில் NTNுடைய ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழே உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக மே 3ஆம் தேதி நடந்து ரத்தான நீட் தேர்வினுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நீங்கள் கட்டின ஓசி கேட்டகரியாக இருந்தால் 1700, பிசியாக இருந்தால் 1600, SC ST பிரிவினராக இருந்தால் 1000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறது தொடர்பான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ நீட் ஆஸ்பிரன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இதுதான் வந்து ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ. உங்களுடைய கொஷின் பேப்பர் கோடு என்னவோ அந்த கொஷின் பேப்பர் கோடுக்கு நீங்கள் வந்து இந்த ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். OMR சீட்டு இன்னமும் ரிலீஸ் பண்ணல, கூடிய விரைவில் வெளியிடப்படும். அதுக்கு தொடர்ந்து NTNுடைய அஃபீஷியல் வெப்சைட்டையும் பார்த்துக்கிட்டு இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா OMR ரிலீஸ் பண்ணோன்னே அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பேஜ் இருக்கிற PDF ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் புக்லெட் கொஷின் புக்லெட் கோடு 50 அதில் ஃபஸ்ட் பேஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 26 வந்து NTA ட்ராப் பண்ணுது. ஓகேங்களா, அந்த கொஷினே வந்து ட்ராப் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி, அதாவது ஒரு கொஷின் வந்து ட்ராப், இன்னொரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. எத்தனாவது கொஸ்டினுக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது கொஷின் புக்லெட் நம்பர் 50க்கு 26வது கொஸ்டின் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அதே போல் இங்கே 36 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் புக்லெட் நம்பர் 60ல் உங்களுக்கு வந்து 36வது கேள்விக்கு 1 அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டிருந்தாலும் மார்க்கு, 4th ஆப்ஷன் போட்டிருந்தாலும் அதுக்கு மார்க்கு. அப்போது கொஷின் புக்லெட் 50ல் அந்த மாதிரி 2 ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஒருவேளை என்ன அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ 26வது கேள்வி புக்லெட் நம்பர் 50ல் 26வது கேள்வி ட்ராப் செய்யப்படுகிறது. கொஷின் புக்லெட் நம்பர் 60ல் பார்த்தீங்கன்னா 43வது கேள்வி ரத்து செய்யப்படுகிறது. அதே போல் 36வது கேள்விக்கு 1 ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கரெக்டு, 4th ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கரெக்டு. இந்த 2ல் நீங்கள் எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். அதை தவிர 2 and 3 போட்டிருந்தீங்கன்னா மார்க் கிடையாது, அட்டன் பண்ணலைன்னா மார்க் கிடையாது. இப்போது இந்த டெஸ்ட்டில், அதாவது இந்த ரீநீட்டில் பார்த்தீங்கன்னா 43வது கேள்வி கொஷின் புக்லெட் நம்பர் 60க்கும் அதே போல் கொஷின் புக்லெட் நம்பர் 50க்கு 26வது கேள்வியும் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 70வது, அதாவது புக்லெட் நம்பர் 70லையும் 40th கொஸ்டினுக்கு ட்ராப் பண்ணுறாங்க. 22வது கேள்விக்கு 3rd ஆப்ஷனோ 4th ஆப்ஷனோ 2ல் நீங்கள் எது போட்டிருந்தாலும் கரெக்டு. அதே போல் தான் கொஸ்டின் நம்பர் 80க்கும் அதில் கொஸ்டின் நம்பர் 2 ட்ராப் பண்ணுறாங்க. கொஸ்டின் நம்பர் 5ல் 1 போட்டிருந்தாலும் கரெக்டு, 2 போட்டிருந்தீங்கன்னாலும் கரெக்டு. அப்போது இந்த ட்ராப் கொஸ்டினுக்கு வந்து மார்க் கிடையாது. அப்போது ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 716 மார்க்குக்கு தான் எக்ஸாம், 720க்கு எக்ஸாம் கிடையாது. ஓகேங்களா, 720க்கு கிடையாது. ஏன்னா 180 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் அதாவது மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 716க்கு. அதே போல் ஒரு கேள்விக்கு 2 ஆப்ஷன் போட்டிருந்தா அந்த 2ல் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த 2 ஆப்ஷனில் எதை போட்டிருந்தீங்கனாலும் அதுக்கு மார்க் உண்டு. அட்டன் பண்ணாமல் விட்டாலோ இல்லை அதை தவிர்த்து மற்ற ஆப்ஷன் போட்டிருந்தீங்கனாலும் அதற்கு மதிப்பெண் கிடையாது. கொஷின் புக்லெட் நம்பர் 50ல் பார்த்தீங்கன்னா
எஸ், இதுலேயும் 2 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் புக்லெட் நம்பர் 50ல் பார்த்தீங்கன்னா 38வது கேள்விக்கு ஆப்ஷன் நம்பர் 2 போட்டிருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க, ஆப்ஷன் நம்பர் 3 போட்டிருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த 2 ஆப்ஷனில் 2 போட்டிருந்தாலும் மார்க்கு, 3 போட்டிருந்தாலும் மார்க்கு. அட்டன் பண்ணலைன்னா மார்க் கிடையாது. அதே போல் 1 ஆப்ஷனோ 4th ஆப்ஷனோ போட்டிருந்தீங்கன்னா மார்க் கிடையாது. அதே போல் உங்களுக்கு 26வது கொஸ்டின் நம்பர், அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பர் 50ல் 26வது கொஸ்டின் என்டிஏ ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு விடையே கிடையாது அப்படின்னா அந்த கேள்வி ரத்து செய்யப்படுகிறது. ஸோ இந்த ஆண்டு 720க்கு 720 யாரும் வாங்க முடியாது. ஓகேங்களா? அவுட் ஆஃப் 716க்கு தான் எக்ஸாமே நடந்திருக்குது. ஒரு கேள்வி என்டிஏ ரத்து செய்துள்ளது. சரி, இப்போது இதை தவிர்த்து நான் மற்ற கொஸ்டினில் எனக்கு என்சிஆர்டியில் வேற ஒரு ஆன்சர் இருக்குது, என்டிஏ கொடுத்த ஆப்ஷன் வேறு மாதிரி இருக்குது, எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரில் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்சிஆர்டி புக்கில் எந்த பேஜில் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிற அந்த பேஜை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், என்டிஏனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும். அப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய் நீங்கள் நான் ரீஃபண்டபிள், அந்த பணம் 200 பர் கொஸ்டின் சேலஞ்சு, ரீஃபண்டபிள் இன் ஃபுல் ஃபார் அக்செப்டட் சேலஞ்சஸ். அதாவது 200 ரூபாய் நீங்கள் சேலஞ்சுக்கு பணம் கட்டணும். உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா 200 ரூபாய், அதுவே 2 கேள்வி சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா 400 ரூபாய். இதில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்சு ப்ரூஃப் ஆகிடுச்சு, என்டிஏ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 200 ருபீஸையோ அல்ல எத்தனை கேள்விக்கு நீங்கள் சேலஞ்சு பண்ணுறீங்களோ அந்த பணத்தை என்டிஏ திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்கள் சேலஞ்சு பண்ணி அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்காமல் அது ராங்காக இருக்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ரீஃபண்டபிள் இன் ஃபுல் ஃபார் அக்செப்டட் சேலஞ்சஸ். இதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான டேட்டு 25th ஜூன் 2026. இன்றிலிருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், 28th ஜூன் 2026 வரைக்கும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஆன்சர் கீக்கான 4 பேஜ் பிடிஎஃப், அதுக்கப்புறம் சேலஞ்சிங்க்கான நோட்டிஃபிகேஷன். அதே போல் நீங்கள் இந்த பேமெண்ட் பண்ணின அந்த ரெசிப்டையும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு ப்ரூஃபாக எடுத்து வச்சுக்கிட்டு, இன்கேஸ் அந்த சேலஞ்ச் பண்ணினதை என்டிஏ அக்செப்ட் பண்ணி அது சரியாகும் பட்சத்தில் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்படி ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா இந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் திரும்பவும் மெயில் போடலாம். ஓகேங்களா? 28ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் சேலஞ்சு பண்ணீங்கன்னா, அதாவது 28th ஜூன் 2026 11:50க்கு பிறகு நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இது சேலஞ்சிங் தி ஆன்சர் கீக்கான நோட்டிஃபிகேஷன். அடுத்தது நீங்கள் 21ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த நீட் தேர்வு அறையில் நீங்கள் சப்மிட் பண்ண ஓஎம்ஆர் சீட்டை இன்னமும் என்ன பண்ணல, என்டிஏ வெப்சைட்டில் அப்லோட் பண்ணல. கூடிய விரைவில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி அப்லோட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து, கேப்சா கோடை கொடுத்து உங்களுடைய ஸ்கேன்டு ஓஎம்ஆர் சீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயையும் நீங்கள் சைமல்டேனியஸாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இன்று இரவோ அல்லது நாளை காலையிலேக்குள்ளேயோ உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரத்து செய்யப்பட்ட மே மாதம் 3ஆம் தேதி நடந்து முடிந்த நீட் தேர்வுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த அமௌண்ட்டை ரீஃபண்டுக்கான லிங்க் கொடுத்துட்டாங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணியாச்சு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணியாச்சு. அப்படி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி, மறுபடியும் யாருக்காவது பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லை இது வரைக்கும் நான் பேங்க்
டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 19 லட்சம் பேர் தான் வந்து ரீஃபண்டுக்கான அந்த பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் இதை கடைசி அறிவிப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அது என்ன ஆகும், நீங்கள் அப்லோட் பண்ணாத பட்சத்தில் நோ ரீஃபண்ட், உங்களுக்கு ரீஃபண்டு தேவையில்லை அப்படின்னு என்டிஏ கணக்கில் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ரீஃபண்ட் லிங்க்கும் ஆக்டிவேட் ஆகிருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 21ஆம் தேதி நடந்து முடிந்த அந்த நீட் தேர்வில் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய அட்மிட் கார்டை சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் கவுன்சிலிங்க்கு, அட்மிஷனுக்கு, கவுன்சிலிங்கில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த என்டிஏனுடைய அட்மிட் கார்டு, அதாவது என்டிஏ ரிலீஸ் பண்ண ரீநீட்டினுடைய அட்மிட் கார்டு கண்டிப்பாக தேவை. ஸ்கேன்டு காப்பி, சாஃப்ட் காப்பி, அதே போல் பிரிண்ட் அவுட்டு, இது எல்லாமே தேவை. இப்போ அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அட்மிட் கார்டை வந்து எக்ஸாம் சென்டரில் நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்மிட் கார்டு லிங்க்கை கிளிக் பண்ணி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி ஒரு 10 காப்பியோ 15 காப்பியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சேஃபர் சைடுக்கு வைத்து கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு என்டிஏல இருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு. கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நியூஸ் சேனலில், அதே போல் நியூஸ் பேப்பரில், மீடியாலையெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த ரீநீட் தேர்வு ஏற்கனவே அதாவது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு ரீநீட் தேர்வு 45 நாட்கள் இடைவெளியில் நடந்திருக்குது. ஸோ டேட் அப்படிங்கிறது இப்போவே லேட் ஆகிடுச்சு. 10 நாட்களுக்குள்ளே ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதா என்டிஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 5 டேஸில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்துருச்சு, ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்துருச்சு. அதே போல் சேலஞ்சிங் தி ஆன்சர் கீக்கும் டேட்டு 29ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. அப்போது 29ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஜூலை முதல் வாரத்தில் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு என்டிஏ தரப்பிலிருந்து ரிசல்ட் வந்துடும். அதன் பிறகு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், இதெல்லாம் அதை தொடர்ந்து நடைபெறும். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. இந்த கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம 5 இயர்ஸாக, லாஸ்ட் 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் அவங்க விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, அதே போல் மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆல் இண்டியா கோட்டாவில், அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற என்ஆர்ஐ சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.